பேபி என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சார். பேபி என்ட்ரி கிடையாது, பேபிஸோட மாம் என்ட்ரி தான். ஃபேஷன் ஷோ வச்சிங்களா, அது குழந்தைக்காகவா? குழந்தை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கல, ஓஹோன்னு கொண்டாடினா அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? முதல் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம், கொண்டாடக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள் மறுபக்கம். வெரி நைஸ். ஓகே, முதல்ல நம்ம இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் தான் கலர்ஃபுல்லா இருக்கீங்க. இந்த பிள்ளைலாம் தூங்கல என்ன அழகா இருக்கும். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இருக்கு. பிள்ளைங்க மட்டும் ட்ரெஸ் அப் பண்ணல, மக்களும் ட்ரெஸ் அப் பண்ணிருக்கீங்க. பர்த்டேக்காக நீங்க டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸா? அவளுக்கு கொடுத்த டிசைன், ஆனா எனக்கு தச்சாங்க. ஓஹோ, நானா புள்ள கூட பர்த்டே ட்ரெஸ் போட்டுக்க மாதிரி தெரியல, நீங்க தான் அதை போட்டுக்க மாதிரி இருக்கு. செருப்பு பிஞ்சிரும். எனக்கு வந்து என்னோட பாப்பா பர்த்டே அப்போ சென்னை சிட்டில பண்ணாத தீம் பண்ணணும்னு நினைச்சேன். பவர் பஃப் கேர்ள்ஸ், இதை ஒத்தி நாங்க எங்க தீமை வச்சோம். கலர்ஃபுல்லா இருந்தது. ரைட் விடு. வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தக்கு அப்புறம் சும்மா வெயிட் பண்ணுவாங்க ஒரு கேக் கட் பண்றதுக்கு. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஒரு ஃபுட்பால் ஸ்டண்ட் வைக்கலாம், கேக் கிஃப்ட் அந்த மாதிரி பண்ணலாம். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் வரவங்களுக்கு கொடுப்பீங்களா? கேக் வந்து gift மாதிரி பிரசன்ட் பண்ணணும். பிளானிங்ல இருக்கு. இவருக்கு 8 மாசம் இப்ப. ஆமா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. ஆமா, இப்பவே பிளான். விட ரிட்டர்ன் gift வந்து ரொம்ப பெருசு இல்ல? ஆமா. சாரி, எனக்கு தெரியாது. குட்டீஸ்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க பென் வேணும், பென்சில் பாக்ஸஸ். குடுக்கறத பெருசா நினைக்கிறாங்க. பர்த்டேல இத பெருசா நாங்க கொடுத்தோம். சொல்லிக்கிறத அவங்க விரும்பி தான் குடுக்குறாங்க. பையன் பிறந்திருக்கான், அதுக்கு ஒரு செலிப்ரேஷன். இப்படி உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறது. இந்த மாதிரி உன்னால எதுவும் பேச முடியாதா? போ, போய் கண்டினியூ பண்ணு. பையன் பிறந்ததை என்ஜாய் பண்ணுங்க, நான் சந்தோஷமா தான் கொடுக்குறேன். நாங்களும் என்ஜாய் பண்றேங்க. இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. 3 வருஷம் கழிச்சு பண்ணீங்கனாவாது குழந்தை என்ஜாய் பண்ணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அத பண்றேன் இத பண்றேன்னு சொல்றீங்க. வர்றவங்கள பாப்பீங்களா, குழந்தைய பாப்பீங்களா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அந்த குழந்தை அழுதுட்டே தான் இருக்கு. குழந்தை தான் என்ஜாய் பண்ணணும், குழந்தை என்ஜாய் பண்ணவே பண்ணாது. இல்லப்பா, இஸ் 6 years old. ஓகே, யார் வந்தாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் காமிக்கிறது பர்த்டே ஆல்பம் தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த பசங்க அவங்க பேரண்ட்ஸ் போய் கேக்குது, பர்த்டே ஆல்பம் இருக்கா, வீடியோ இருக்கா. எனக்கு 8 yearsல பேபி இருக்கா, கேக் கட் பண்ணோம், கோயில் போனோம், எல்லாமே பண்ணோம். இப்ப பார், உடனே எனக்கு குழந்தை பிறந்துச்சு, பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. குழந்தை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கல, ஓஹோன்னு கொண்டாடினா அவங்களுக்கு சங்கடமா இருக்காதா? இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? நான் முடியாத ஒன்றை நான் செய்து காட்டி விட்டேன் சொல்லுகிற ஒரு தோரணை இருக்கும். சாம்பார் அப்ப எனக்கு மத்த வீட்டு பிள்ளைங்க எல்லாம் கேட்கும் அப்படிங்கிறீங்க. இப்ப கிரியேட் ஆகிருக்கு. அப்படி ஆக்கியிருக்கீங்க. மண்டபம் அப்படிதான் புக் பண்ணுவாங்க. ஒரு ரெசார்ட்டே பார்த்து 24 ஹவர்ஸ்க்கு புக் பண்ணிட்டோம். பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர். பர்த்டேக்கு வந்து என்ஜாய் பண்ணிட்டு ஸ்விமிங் பூல் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? ஃபுல் ரெசார்ட்டே புக் பண்ணிட்டோம். 250 மெம்பர்ஸ் கூப்பிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் தான் என் பொண்ணோட பர்த்டே சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பேபி ஷவருக்கு அதெல்லாம் பண்ணி ஆயிடுச்சு. பேபி ஷவருக்கு பண்ணதா? பண்ணது. அடங்கம்மால. பர்த்டேக்கு வந்து திருப்பி பிளான் பண்றோம் நெக்ஸ்ட் மந்த். அந்த மாரியாத்தாவ வாயிலே குத்தாம விட மாட்டான். யூ மீன் வளகாப்பு? அத ரிசார்ட்ல டிஜே வச்சு இப்ப பண்றீங்க? ஆமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பர்த்டேக்கு அப்ப என்ன பிளானுமா? டிஜே நைட்லாம் வச்சாச்சு வளகாப்புக்கு. அதை விட கொஞ்சம் பெருசா ரெசார்ட் பாக்குறோம். பெரிய ரிசார்ட். ஆமா. சும்மாறா, நானே நொந்து போயிருக்கு. எதுக்கு தேவையில்லாம செலவு? நல்லபடியா படிக்க வைக்கணும். இல்லாம செலவுகளை ஏன் சொல்லி கொடுக்கணும்? சரி, அவங்களால பண்ண முடியல, ஓகே, நம்மளால இருக்குல்ல, இருக்கிறப்ப ஏன் பண்ணக்கூடாது? இப்ப நீ என்ன பண்ண போற? எவ்வளோ பண்றோம், குழந்தைக்காக ஒரு மெமரியா இருக்கலாம்ல. இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. ஃபேஷன் ஷோ வச்சிங்களா, அது குழந்தைக்காகவா? குழந்தைய பெத்தது யாருங்க? உங்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுக்க வேணாமா? ஏன் போய் செலிப்ரேட் பண்ணுங்க, ஏன் அதை வச்சு நீங்க பண்றீங்க? டே வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. இந்த பர்த்டே கொண்டாடல அப்படி என்ன ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் பர்த்டே கொண்டாடல ஃபீலிங் ஒரு எனக்கு அதுவே முதல்ல புரியல. ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலந்து வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நிகழ்வு இந்த பிள்ளை கிட்ட என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணு? இந்த நிகழ்வு பையன் மத்தியில எந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அப்புறம் என்ன நீங்க வந்த இன்விடேஷன்ன்றதே தேவையில்லை. பிறந்த நாளுக்கு சாதாரணமா கால் பண்ணி கூப்பிட்டாலே வந்துருவாங்க. எதுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்விடேஷன்? உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். இன்விடேஷன்லாம் கொடுக்கறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஒரு சின்னதா ஒரு gift வாங்கி வச்சுட்டு வந்துடுறேன். காசு யார் கொடுக்கிறது? நீங்க கொடுங்க. அவங்க ஒரு 1000 rupees gift கொடுக்கும்போது நான் வந்து ஒரு 200ல கொடுக்க முடியாது. ஆமா, யார் எதுங்க? அங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, வீட்ல பின்னாடி போய் பேசுவாங்க. கரெக்டா கட்டுட்டா. நீங்க அதை பெருசா கிராண்டா பண்றப்ப எளிமையா இருக்கே 100 ரூபாய் கொடுத்துட்டு போக முடியாது. ஆனும் என் செலவு அதிகரிக்க வேண்டியிருக்கு. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே. கரெக்ட் தான், அவங்களோட பதில் வந்து கரெக்ட் தான். அப்புறம் எப்படி இதை நம்ம ஒரு பொது நிகழ்ச்சியா மாத்த முடியும்? சோலி முடிச்சு எல்லாரும் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் 4-5 பேர் வச்சிடறாங்க. கேம் விட்டா இதை நம்ம ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ஆயிருது.
50% அவங்களோட ஆடம்பரத்தை காமிக்கிறாங்க, 50% கம்பல்சரி வச்சாகும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது சொல்லுவாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குங்கிறாங்க. ப்ரெஷருக்காக நீங்க செய்யாதீங்க. இன்னொரு பர்த்டே ஃபங்க்ஷன் போறப்ப அந்த இடத்துல நான் அசிங்கப்படுற மாதிரி இருக்கும். நான் அந்த அளவுக்கு காசு இல்லாதவங்க கிடையாது. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இந்த ஆசீர்வாதம் மட்டும் போற வர வேண்டியதுனே. நீங்க இப்ப நீங்க மட்டும் ஏன் செய்றீங்க? ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்லையே. குடும்பத்துல மூத்தவர் செய்யறாரு, நானும் செய்யறேங்கிறார். பேபி பர்த்டே வந்து அதே ரிசார்ட்ஸ்லயே வச்சிட்டீங்க. செகண்ட் பேபிக்கு என்ன மாதிரி கொண்டாடணும்னு மைண்ட் செட். காடை கவுதன் வகை வகையா சமைச்சு வாய்க்கு வைக்க சமைக்குது. அந்த அளவுக்கு கிராண்டா ரெண்டாவது பிள்ளைக்கு கொண்டாடுவது இல்லை. கல்யாணத்துக்குமே நாங்க கடன்லாம் வாங்கி தான் பண்ணோம். பையனுக்கு பர்த்டே கொண்டாடணும், அதுக்கு தனியா கடன் நம்ம இப்போ ஒரு மாதிரியா இருக்குப்பா. சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கடன் வாங்கி நாங்க பண்றோம். உன்னை அப்படியே குத்துறா. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். கூப்பிட்டு இருக்காரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு, நான் போய் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். அதனால நானும் அகைன் ஒன்னு வைக்கிறேன். அடுத்தவங்களுக்காக வச்சுக்கிறாங்க எல்லாரும். பேபி என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அவங்க வந்து ஸ்பெஷலா என்ட்ரி ஆகுது. அது பேபி என்ட்ரி கிடையாது, பேபிஸோட மாம் என்ட்ரி தான். என்னங்க இதெல்லாம்? மனுஷன் அடியாவன். அவனை ரெடி பண்ணது என்னமோ ஒரு 2 நிமிஷம் தான். அவங்க ரெடி ஆகுறாங்க 6 மணில இருந்து. புது பொண்ணு மாதிரி மினிக்கிட்டு இருக்க. மேரேஜுக்கு அப்புறம் சாதிச்சிருக்கேன் சார். என்ன சாதிச்சிட்டீங்க? குழந்தைய ஒரு நார்மலா எடுக்கிறதே சாதனை தான். இதே ஸ்டேஜ்ல தான் நானும் இருந்தேன். இல்ல அப்பாவும் இல்ல, யாருமே கிடையாது. சொல்றாங்க, அது எனக்கு என்னன்னு தெரியாது எனக்கு. இது ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான் சார். அதுக்கு என்ன மெமரிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மாட்டி விட்டியே. வெளிய ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. போட்டோஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. வீடியோக்கள், போட்டோகிராஃபுகள் தான் அவங்களும் வச்சிருக்காங்களே. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? எவ்வளவு ஆச்சு உங்க பர்த்டே ஃபங்க்ஷன் மொத்தமா எவ்வளவு? 2.5 lakhs சார். நான் வண்டியோ காரோ ஏதோ வாங்கல, குழந்தைக்கு பண்றேன் சந்தோஷம், அவ்வளவுதான். மகிழ்ச்சின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. மகிழ்ச்சி கிடையாது. அப்புறமா பண்ணாதான் ஒரு சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? என்ன நான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன் சார். ஒரு குழந்தை பெத்தெடுத்திருக்கேன்றதை நான் செலிப்ரேட் பண்றேன். தீமானி எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன்ங்கிறது மதர் தன்னை செலிப்ரேட் பண்ணிக்கிறது தானா? வேட்ட ஆரம்பம் ஆயிடுச்சுடோ. புது உயிரை உருவாக்கிக்கோ, நான் செலிப்ரேட் பண்றேன். யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. என்ன யாருக்கிட்ட பேச, யாருக்கிட்ட பேசுறா? காசு வச்சிருந்தா கூட அதை கடன் அடைக்கலாம். மறுபடியும் பர்த்டேன்னு சொல்லிட்டு அதை செலவு தானே பண்றோம். பிள்ளைக்கு இந்த கேக் கட் பண்ண மெமரிஸ் வேணுமா? எதிர்காலத்தை பாதுகாக்கிற சொத்து வேணுமா? உங்க அப்பா உங்களுக்கு போட்டோ வச்சிருந்தா பெட்டரா, சொத்து வச்சிருந்தா பெட்டரா? சொல்லுங்க. சொத்து வேணும்னா பர்த்டே கொண்டாடணுமா, காசு சேர்க்கணுமா? காசு சேர்க்கணும். பர்த்டே கொண்டாடுமா, காசு சேர்ப்போமா? காசு தான் சேர்க்கணும். நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா. ஏண்டா ஏன் அழுறீங்க? என்ன வேணுவாங்க? கேக் கட் பண்ணுமா, மெமரிஸ் கிரியேட் பண்ணும். மெமரிஸ் நக்கல்யா அவனுக்கு. எத்தனை லட்சம் செலவு பண்ணி கொண்டாடிருக்கீங்க? 1.5 lakhs சார். 2 lakhs சார். 1,10,000 செலவு பண்ணி பர்த்டே கொண்டாடினீங்கல்ல, ஹாப்பி பர்த்டே சாங்க பாடணும். Happy birthday to you. Happy birthday to you. அதுவும் தெரியும். அவன் பாண்டது நீ கேட்டியா? Happy birthday கொத்துறான்டா. அவன் கொத்துற இடத்துல 2 மூட்டை சிமெண்ட் பூசணும். to Gopinath sir. அப்புறம் அடுத்த லைன். God bless you. God bless you dear. அவ்வளவுதானே பர்த்டே பாட்டு. நான் வளர்ந்துட்டேங்கிறதுக்கான அடையாளம்னா நினைச்சபடி வாழ்றதுதான். ஊர் என்ன சொல்லுமோ, அவன் என்ன சொல்லுவான் நினைச்சுட்டானாவே நான் வளரலன்னு அர்த்தம். ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள்.